மத்திய அரசு ஏதாவது திட்டம் போடும், அந்த திட்டத்தை ஒழுங்கா அமல்படுத்தவே நீங்க துப்பு இருக்காது. ஆனா அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு பேர் மட்டும் நீங்க வைப்பாங்க. யாரோ பெத்த குழந்தைக்கு நீ என்ன பேர் வைக்கிற? மார்ச் 14ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணிச்சு. இந்த பட்ஜெட் பல தரப்பு பாராட்ட பெற்றாலும் சில தரப்புல விவாதத்தையும் கிளப்பிச்சு. அப்படி மாரிதாசன் அவரோட யூடியூப் பக்கத்தில் இந்த பட்ஜெட் ஒன்றிய அரசோட பட்ஜெட்டை காப்பி அடிச்சு போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர் சொல்றது, பெற்றோர் இருவரையும் இழந்த 50,000 குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசோட பட்ஜெட்டை காப்பி அடிச்சு தான் போட்டாங்க. அதாவது பிஎம் கேர் ஸ்கீமை தான் இப்போ தமிழக அரசு குழந்தைகளுக்காக கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதாவது பிஎம் கேர் திட்டம் 2021 மே 21ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, கோவிட் அப்போ பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம். இவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், 10 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கும், இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த திட்டம் கோவிட்ல பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மட்டுமே 2021 தொடங்கப்பட்ட திட்டம். ஆனா இப்ப தமிழக அரசு போட்டிருக்கிற திட்டம் பெற்றோரை இழந்த 50,000 குழந்தைகளுக்கான திட்டத்தை தான் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதனால இதுவும் அதுவும் ஒண்ணே கிடையாது. இதை கண்டிப்பா அவர் புரிஞ்சுக்கணும். 2வது திட்டத்தை இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது 1125 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அறிமுகப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. எங்கெங்கன்னா சென்னையில 950 பேருந்துகளும், மதுரையில 100 பேருந்துகளும், கோவையில 75 பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இது போன வருஷம் ஒன்றிய அரசு பண்ண திட்டத்தை தான் இப்ப தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இதுவும் ஒரு காப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அது என்ன அப்படின்னா, பிஎம் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இனோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம் திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவிக்கிறாங்க. அதுல 10,900 கோடி ஒதுக்கி அதுல 4,391 கோடி மதிப்புல 14,028 இ பேருந்துகள் இயக்குவதற்காக நிதி ஒதுக்கப்படுது. இது ஓகே. அதே போல பிஎம் இ பஸ் ஸ்வே பேமெண்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம் ஸ்கீம் திட்டத்தை அக்டோபர் 28ஆம் தேதி அறிமுகப்படுத்துறாங்க ஒன்றிய அரசு. இந்த திட்டம் மூலமா 3,435 கோடி செலவுல 38,000க்கும் அதிகமான எலக்ட்ரிக் பஸ்ஸை அதிகப்படுத்துறதுக்காக மறுபடியும் இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இது எல்லாமே நடந்த திட்டம் தான். இது ஒன்றிய அரசு இதுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த திட்டம் மூலமா பீகார், அசாம், ஒடிசா, மகாராஷ்டிரான்னு 16 மாநிலங்கள் மட்டுமே பயன்பெறுது. இதுல தமிழ்நாட்டுக்கு இடம் கிடையாது. அந்த பட்டியல்ல தமிழ்நாடு பேரே இல்லை அப்படிங்கறத நிதர்சனம். இவர் அடுத்து சொல்றது என்னன்னா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் சீரமைப்பு. அதாவது 1,051 கோடி மதிப்புல 5,256 குடியிருப்புகள் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் ஒன்றிய அரசோட பிஎம் அர்பன் 2.0 அப்படிங்கிற திட்டத்துல இருந்து காப்பி அடிச்சது. அந்த திட்டத்தை பார்த்தா இந்த திட்டத்தையே செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி மாரிதாசன் சொல்லியிருக்காரு. ஆனா பிஎம் 2.0 திட்டம் ஜூன் 25, 2015 தான், எப்படி ஜூன் 25, 2015 தான் அறிமுகமே படுத்தப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்பது 1971ஆம் ஆண்டே துவங்கப்பட்டுருச்சு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, மாநிலம் முழுவதும் இருக்கிற குடிசைகளை ஒழிச்சு சுகாதார வசதிகளை வழங்குறது தான் இதோட முதன்மையான நோக்கமாவே இருந்தது. ஆரம்பத்துல சென்னையில மட்டும் கவனம் செலுத்தப்பட்ட இந்த திட்டம் 1984க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அப்படிங்கிறது இந்த திட்டம் விரிவடைஞ்சது. எனவே இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு 1971ஆம் ஆண்டே கொண்டு வரப்பட்டது. இது ஒன்றிய அரசோட திட்டத்தை பார்த்து காப்பி அடிக்கப்படவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவர் அடுத்து சொல்றது என்னன்னா, சென்னையில் சீராக குடிநீர் வழங்கிட முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் அப்படிங்கிற மாதிரி 2,423 கோடி ரூபாய் செலவுல அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு பட்ஜெட்ல ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டம் ஒன்றிய அரசோட ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. அதை பார்த்து தான் இது பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. பேர் மட்டும் நல்லா வச்சுக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, சென்னையில் சீராக குடிநீர் விநியோகித்திட அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட மெயின் நோக்கமே. சென்னையில் அப்படிங்கிற மாதிரி ஜல்ஜீவன் திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் குடிநீர் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட நோக்கமே. ஸ்பெஷலாக குறிப்பிடுறது அப்படின்னா அது அர்பன் அப்படிங்கிறாரு. ஜல்ஜீவன் திட்டம் அர்பனுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் கிடையாது. ஜல்ஜீவன் திட்டம் ரூரல், அதாவது கிராம பகுதிகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அப்போ தமிழக அரசு தாக்கல் பண்ணியிருக்க பட்ஜெட்ல சென்னையில் சீராக குடிநீர், அர்பனுக்கும் ரூரலுக்கும் அவருக்கு ரொம்ப குழப்பிக்கிறாரு. தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது என்ன அப்படிங்கிற மாதிரி. அதனால இது ஒன்றிய அரசோட ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமான பொய். இவர் அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, மகளிர் சுய உதவி குழுக்கள்
இதுவுமே ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல இருந்து திருடினது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிடையவே கிடையாது. ஆக்சுவலா தமிழ்நாடு பட்ஜெட்ல என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 37,000 கோடி மதிப்புல மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும். அதாவது சுமார் 10,000 சுய உதவி குழுக்கள் வந்து உருவாக்குறது தான் எங்களோட இலக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு பட்ஜெட்ல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா ஒன்றிய அரசோட அஜீவிகா கிராமன் எக்ஸ்பிரஸ் யோஜனாங்கிற திட்டத்துல இருந்து தான் இந்த திட்டத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு சுயமா யோசிக்க தெரியல, தமிழ்ல மட்டும் நல்லா அழகழகா பேர் வச்சு அதை மறைச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது அஜீவிகா கிராமன் எக்ஸ்பிரஸ் யோஜனா திட்டத்து மூலமா தான் இதை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த திட்டம் வந்து ஒன்றிய அரசு 2017 to 18 தான் அறிமுகமே படுத்தியிருக்காங்க. ஆனால் மகளிர் சுய உதவி குழுக்கள் 1989ஆம் ஆண்டிலேயே தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல தொடங்கப்பட்டிருக்கு. வேளாண் துறை சார்ந்த தொழிலில் ஈடுபட்ட மகளிரை வச்சு தான் இந்த குழுக்களே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல வச்ச பேர் வந்து களஞ்சியம்ங்கிற பேர்ல தான் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எங்க தருமபுரியில. இதுக்கான தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வந்து 1983லயே தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 1993ல உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே அஜீவிகா கிராமன் எக்ஸ்பிரஸ் யோஜனா திட்டத்தை பார்த்து காப்பி அடிச்சதா அவர் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமான போய். ஏன்னா இது வந்து 1989, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1989. அதனால இதுவுமே ஒரு சுத்தமான ஒரு நெய்யில கடந்த உருட்டுன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இவரோட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா 10 இடங்கள்ல தோழி விடுதிகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் அரசு சொல்லியிருந்தாங்க. அதாவது 10 இடங்கள்ல 800க்கும் மேற்பட்ட மகளிர் பெண்கள் பயனடையும் வகையில 77 கோடி மதிப்புல தோழி விடுதிகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு. இதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா ஒன்றிய அரசோட சதி நிவாஸ் அப்படிங்கிற திட்டத்துல இருந்து தான் இது காப்பி அடிக்கப்பட்டது, அந்த திட்டத்தை தான் அப்படியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்பயும் இதுக்கு முன்னாடி சொன்னார்ல அதே மாதிரி தான் இதுவும். இந்த சதி நிவாஸ் திட்டம் வந்து மிஷன் சக்தி அப்படிங்கிற திட்டம் மூலமா, அதாவது உழைக்கும் பெண்களுக்கு தகுந்த விடுதி வேணும் அப்படிங்கிற திட்டத்துக்காக தான் இந்த சதி நிவாஸ் திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மிஷன் சக்தி திட்டம் அப்படிங்கிறது வந்து 2021 to 22 முதல் 2025 to 26 காலகட்டத்தில் வந்து செயல்படுத்தப்படும். இதோட விதிமுறைகள் வந்து 2022 ஏப்ரல் மாதத்துல நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்றிய அரசு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு பணிபுரியும் பெண்கள் விடுதிகள் கழகம் அப்படிங்கிற மாதிரி 2019ஆம் ஆண்டே தமிழக அரசு வந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் வந்து தோழி என்ற பெயரில் வந்து பல விடுதிகள் வந்து பல்வேறு மாவட்டங்கள்லையும் திறக்கப்பட்டுச்சு. இதன் மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை 2021 தான் அறிமுகமே படுத்துறாங்க. ஆனால் தமிழக அரசு 2019லயே தோழி என்ற பேரில் வந்து விடுதிகள் பல்வேறு மாவட்டங்களில் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திறந்துட்டு அது நடைமுறைக்கும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இவரோட அடுத்த உருட்டு என்னன்னா ஸ்கூல்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா 65 கோடி மதிப்புல 2676 பள்ளிகள் வகுப்பறை வந்து தரம் உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு பட்ஜெட்ல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஒன்றிய அரசோட PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் இதுதான் வந்து அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி தூக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 2022 முதலே ஒன்றிய அரசு நிதியுதவி அளிச்சிட்டு இருக்கிற PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு தான் இருக்கு. அதை வந்து யாரும் மறுக்கலை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த எலக்ட்ரிக் பஸ் மேட்டர் மாதிரி தான் இப்போ PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டமும் ஆந்திரா, ஹரியானா, குஜராத் அப்படிங்கிற 34 மாநிலங்கள் வந்து இதில் பயன்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இடம் இல்லை. இதை தான் இவர் வந்து அந்த ஸ்கூலில் அந்த திட்டத்தை தான் தூக்கி இங்கே காப்பி அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருந்தா ஏன் இவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. கடைசியாக ஒரு படத்தில் ஒரு டைலாக் உண்டு, ஒருத்தன் பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கிலலாம் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் உண்டு. அது வந்து மாரிதாசனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.